இன்றைக்கி டே ஃபுல்லாக நடந்தது தான் இந்த விலாகு. இன்றைக்கி வந்து ரெசிபி எதுவும் ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன். அதுக்கு பதிலாக ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னென்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலையில் இன்றைக்கி சீக்கிரமாகவே எழுந்துட்டேன். ஏன்னா ஃப்ரைடே ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு பசங்களுக்கு ஸ்கூல் கிளப்பிடணும். அதனால் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துட்டு எல்லா ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பயும் போல் பால் எடுத்து வெளியில் வச்சுட்டு ஜன்னல் திறந்துட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் அப்படி அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என்னென்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் பர்சனலாக என் நம்பருக்கே நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறது, இப்போ இன்பாக்ஸில் மெசேஜ் பண்ணுறது இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டு தான். நானே இப்போதைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கே வந்து பர்ஃபெக்டான ஒரு ஜாப் கிடச்சிருச்சா அப்படின்னா தெரியல. இந்த லைட்ரு என்னன்னு தெரியல, பற்ற வைக்கும்போது டபால்னு தனித்தனியாக அப்படியே வெடித்து செதறின மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு பாட்டு வந்துருச்சு. தலைவர் சொல்லாமல் செஞ்ச ஒரு வேலை இந்த லைட்ரு வாங்கிட்டு வந்தது. நான் கேட்கவே இல்லை, அவரே வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாரு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சரி, பேக் டு ஸ்டோரி. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பற்றி நிறையா பேர் கேட்குறீங்க. நிறையா மம்மிஸ் வந்து எனக்கு பேபி இருக்குது, எனக்கு இந்த வேலையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், எப்படி அப்படின்ற மாதிரி. நான் வந்து இப்போ தான் நான் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற ஒரு ஜேர்னருக்குள்ளே வந்திருக்கேன். நானே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், நிறைய ஆப்லாம் எப்படி ஸ்கேம் பண்ணுறாங்க, எப்படி வந்து இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒவ்வொன்றா பார்த்துட்டு நமக்கு ஒரு வேலை செட் ஆகணும்னு சொல்லிட்டு நானே இப்போ பார்த்துட்டு தான் இருக்கேன். அதனால் எனக்கு வந்து கரெக்டான டீட்டெயில் தெரியல, உங்களை கரெக்டாக கைட் பண்ணுறது தெரியல. நான் வந்து பர்ஃபெக்டாக ஒன்று எனக்கு செட் ஆகிட்டு நான் போயிட்டு உட்காந்துட்டேன் அப்படின்னா நான் உங்களுக்கு அதை நோக்கி கைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஸ்டில் நானே வந்து தேடிட்டு இருக்கிறதுனால தெரியல. ஆனால் நான் ஏதாச்சும் ஒரு வேலை, ஹெச்ஆர் சொன்னது தான், சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங், அதை வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். அதனால் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன். அதை வச்சு ஏதோ இன்கம் பார்த்துட்டு தான் இருக்கேன். எதுவுமே செய்யாமல் இருக்கிறது என்னால் முடியாது. அதனால் பட் எனக்கானது இன்னும் கிடைக்கல, அதை தேடிட்டுருக்கேன். அது நான் செட் ஆனதுக்கப்புறம் அதை பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இன்றைக்கி வந்து சாதம், வாழைத்தண்டு சாம்பார், அப்புறம் அவரைக்காய் பொரியல். நேற்று வீடு டேமுக்கு போயிட்டு வர வழியில் வந்து ஃப்ரெஷ்ஷாக அவரைக்காய் கிடச்சிது. அப்போ தான் கொல்லியிலேருந்து பறிச்சுட்டு வந்து வச்சுருந்தாங்க. இது அப்படியே வச்சுன்னா நாளைக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் போயிடும். அப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்ததுக்கே அர்த்தம் இல்லாமல் ஆகிடும். அதனால் இன்றைக்கே செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிடிச்ச மாவு தோசை பற்றி காலைல வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேரோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஏன்னா அந்த காலத்தில் ஃப்ரிட்ஜ் இருக்காதுல்ல, நிறைய பேர் வீட்டில் மாவு மீந்ததுக்கப்புறம் இது பண்ணியிருப்பாங்க. நிறையா பேருக்கு அவங்க அம்மா ஞாபகம் வந்திருக்கும், எனக்குமே வந்துச்சு. ஏன்னா அம்மா வந்து மாவு மீந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. அது ரொம்ப பிடிக்கும். அப்படி தான் காலையில் பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டி அவங்கள கிளப்பி அனுப்புறது பெரும்பாடுன்னு நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி சாமியெல்லாம் படைச்சிட்டு அதுக்குள்ளே அவங்க கிளம்பிட்டாங்க. கரெக்டாக அவங்க கிளம்பி போகும்போது பால்கார் வந்துட்டார். அப்புறம் பால் வாங்கி வச்சுட்டு அவங்களையுமே வழி அனுப்பிட்டு நெக்ஸ்ட்டு நான் சாப்பிட உட்காந்துட்டேன். இன்றைக்கி வந்து எல்லா வேலையுமே கொஞ்சம் எளிராகவே முடிச்சிட்டேன். ஏன்னா நான் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருந்தேன். அதனால் சிரிக்கிறத பாருங்கள், இந்த சிரிப்பு தான். அதனால் அவங்கள அனுப்பிட்டு உடனே நானுமே 2 தோசையை ஊற்றி சாம்பாரை போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு பிளான் பண்ணிவிட்டு சன்னா ஊற வச்சுட்டு லாகின் பண்ணிட்டேன். என்னோடய லாகின் டைம் மாறிடுச்சு. நான் வேறு கம்பெனி ஜாயின் பண்ணிட்டேன். அதனால் லாகின் வந்து 1:30க்கு லாகின் பண்ணுவேன். ஜெர்மன் கம்பெனி, அதனால் ஜெர்மன் டைமிங்க்கு இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். அப்புறம் பிரேக்கில் வந்து டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டேன். அப்புறம் அதிரச மாவு வாங்கிட்டு வந்திருந்தேன். ரெடிமேடாகவே விற்றுச்சு கடையில், அதுதான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்படியே வச்சா வீணாயிடும், சரி இன்றைக்கி செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்கிறதுக்காக ஒரு பக்கம் எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் அந்த மாவு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தேன். நான் இதுக்கு முன்னாடி சக்கரை அதிரசம் வாங்கிட்டு வந்து செஞ்சேன். அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது வெள்ளை அதிரசம் நான் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி நான் வெள்ளை அதிரசம் வாங்கினதில்லை, சக்கரை அதிரசமே வாங்கினதில்லை. இந்த டைம் தான் யூஸ்வலாக தீபாவளி முடிஞ்சு அம்மா கொண்டு வருவாங்க. இப்போ அது அந்த மிஸ் பண்ண மாமா கண்டிப்பாக இதுக்கப்புறம் எல்லா வருஷமும் அதை மிஸ் பண்ணுவேன். சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அது மிஸ் பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாவு பிரித்து கிண்ணத்தில் போட்டுட்டு அதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கிட்டேன். நல்லா தான் இருந்துச்சு பிசையும் போது. ஸோ அதிரசமும் நல்லா வரும் அப்படின்ற நம்பிக்கையில் அதிரசம் சுட ஆரம்பிச்சிட்டேன். நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 2-3 டைம் செக் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் எண்ணெயும் சேர்த்து வீணாக்கக்கூடாதுல்ல, அதனால் அதிரசம் போகிறதுக்கு வாழை இலையை கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் வாழை இலை கட் பண்ணிட்டேன். முருங்கைக்கீரையும் வாழை இலையும் இருக்கிறதுனால எப்படிலாம் யூஸ் பண்ண முடியுமோ அதுக்கு அப்படி யூஸ் பண்ணிக்கிறேன். வாழை இலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் 2 எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ரொம்ப மெலிசாக தட்டக்கூடாது, கொஞ்சம் தடியாக தட்டணும் அதிரசம். நான் அதிரசம் எப்படி செய்கிறதுன்றதை எங்கள் மாமியார்கிட்ட கேட்டு ஒரு நாள் ரெசிபி போடுறேன்.
போடுவேன். எங்கள் மாமியார் அதில் எக்ஸ்பர்ட், சூப்பராக செய்வாங்க. நான் கேட்டு உங்களுக்கு ரெசிபியுமே ஷேர் பண்ணுறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டால் இந்த மாதிரி நல்லா உப்பி வரும். அதை அப்படியே எடுத்து இதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கும், மரத்தால் செஞ்சுருப்பாங்க, எங்கள் மாமியார் வச்சுருக்காங்க, முக்காலி மாதிரி இருக்கும். அது என்கிட்ட இல்லை. நான் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய தட்டு வச்சு அதுக்கு மேலே ஒரு சின்ன தட்டு வச்சு ஒரு சமமான தட்டை வச்சு அதை ப்ரெஸ் பண்ணி அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் வடிகட்டி எடுத்துப்பேன். அப்புறம் ஓட்டை போட்டு ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரேக் டைம் முடிஞ்சிருச்சு. டீயும் சக்கரவள்ளி கிழங்கும் வச்சு டீயை குடிச்சிட்டு அப்புறம் மறுபடியும் லாகின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒர்க் போயிட்டே இருந்தது. அப்புறம் ஈவினிங் போல் வானூருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் சொன்னார். சரி வானூருக்கு போயிடலாம் அப்படின்ட்டு பசங்களுக்கு யூனிஃபார்மெல்லாம் எடுத்துகிட்டு வானூருக்கு வந்துட்டோம். ஏன்னா நாளைக்கு வந்து இயர்லியராக வந்து ஒரு அஃபிஷியல் ட்ரிப்பு போகிறேன். லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் அஃபிஷியலாக ட்ரிப்பு வெளியில் கிளம்புறேன். என்னன்றதை நான் நாளைக்கு உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். மாமியார் வீட்டுக்கு வந்து அங்கேயே டிஃபனையும் முடிச்சாச்சு. தோசை போட்டு சாப்பிட்டுட்டேன். தோசையும் அப்புறம் காலையில் வச்ச இட்லி சாம்பார் இருந்தது. அப்புறம் பொடி, மாமியார் அரைக்கிற பொடி எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும், சூப்பராக இருக்கும். அதையுமே வச்சு சாப்பிட்டுட்டு மருதாணி இருந்ததுன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. பசங்க வச்சு விட சொல்லி ஒரே அடம். எனக்கும் சின்ன பிள்ளையில எவ்வளோ பிடிக்கும். நமக்கு வயசாகிடுச்சுன்றதுக்கான அடையாளம் இதெல்லாம். எது ரொம்ப பிடிக்குதோ அதெல்லாம் பிடிக்காமல் போகிறது. இப்போலாம் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி பசங்களுக்கு விரும்பினாங்களேன்னு அழகாக வச்சு விட்டேன். எப்படி இருக்குன்றது கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக்